Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ஆட்டாமா இடியப்பத்தோட வந்திருக்கேன். இந்த ஆட்டாமா இடியப்பம் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். இன்றைக்கு ஆட்டாமா இடியப்பம் செய்யறதுக்கு இதில் ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து அவிச்ச ஆட்டாமா இருக்கு 2 கப் எல்லாட்டிக்கு 240 கிராம் இருக்குது. நான் ஏற்கனவே ஆட்டாமா எப்படி அவிக்கிறேன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அவிச்ச ஆட்டாமாவை இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு வந்து நல்ல கொதிச்ச சுடுதண்ணி இருக்குது. 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டருக்கு இதை விட்டு குழைச்செடுப்போம். ஸோ நான் எடுத்த 1 கப் இல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர் தண்ணியையும் சேர்த்துருக்கிறேன். சுடனி காணாண்டபடியா நான் இன்னொரு 1/2 கப் இல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் விட்டு குழைச்செடுப்போம். ஸோ நல்ல கொதி தண்ணி எடுத்து நீங்கள் விட்டு குழைக்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டெம்பரேச்சர் சுடுதண்ணீர். இப்போ இதை நாங்கள் கையால் குழைச்செடுப்போம். டோட்டலி இதுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் குறைய விட்டுருக்கிறேன். எல்லாட்டிக்கு 500 மில்லி லிட்டருக்கு வந்து 15 மில்லி லிட்டர் குறைய விட்டுருக்கிறேன் இதை குழைச்செடுக்கிறதுக்கு இந்த இடியப்பத்துக்கு. ஸோ இந்த இருக்குது நான் இப்படி இதை குழைச்சிருக்கிறேன். நீங்கள் இதை குழைச்ச பிறகு உடனடியாக ஒரு பிளேட்டால் மூடி விடுங்க, இல்லாட்டி காஞ்சிரும். ஸோ நீங்கள் புளிஞ்சு எடுக்க வரையும் இதை மூடி விடுங்க. இப்போ நாங்கள் இதை புளிஞ்செடுப்போம். இதில் வந்து நான் இடியப்ப தட்டு எடுத்திருக்கேன். இடியப்ப தட்டுக்கு வந்து எண்ணெய் பூசி இருக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக புளியேக்க எப்பயும் வந்து எண்ணெய் பூசிட்டு புளியுங்கோ, அப்போ இறக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடியப்ப தட்டில் நாங்கள் புளிஞ்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் குழைச்சி வச்ச மாவை இந்த உரல்ல இடியப்ப உரல்ல போட்டு புளிஞ்செடுப்போம். இந்த இருக்குது. ஸோ ஒருக்கா நீங்கள் புளியறதுக்கு பிளேட்டை திறந்தீங்கன்னு சொன்னால் அந்த மாவு மூடி வைங்க, எல்லாட்டிக்கு ஈஸியாக புளிய மாட்டீங்க, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இருக்குது நான் புளிஞ்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் அவிக்க போகிற ஸ்டீமர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த நான் புளிஞ்சு வச்சுருக்க இடியப்பத்தை இதில் வைப்போம். வச்சு போட்டு இதை மூடி போட்டு அவிய விடுவோம். ஸோ அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சோன்னு இருக்குது. இப்போ இந்த ஸ்டீமரை வச்சுட்டு அவிச்செடுப்போம். ஸோ இந்த இடியப்பத்தை வந்து நான் 5 நிமிஷம் ஸ்டீமரில் வச்சு நான் திறந்துட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்லா அவிஞ்சிட்டுது. 5 நிமிஷம் விட்டு நான் அவிகிறதுக்கு. இப்போ நாங்கள் இறக்கி எடுப்போம். ஸோ இருக்கிற மிச்ச இடியப்பத்தையும் போட்டு புளிஞ்சு அவிச்செடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்குது ஆட்டாமா இடியப்பம் வந்து செய்து முடிஞ்சுது. நான் புளிஞ்சதில் வந்து நான் செய்த மெஷர்மெண்ட்டில் வந்து எனக்கு 19 இடியப்பம் சரியாக வந்திருக்கு. டிபெண்ட்ஸ் நீங்கள் புளியிற சைஸையும் பொறுத்து இருக்குது. பட் நான் புளிஞ்ச சைஸுக்கு வந்து சரியாக 19 வந்திருக்கு. இந்த ஆட்டாமா இடியப்பம் செய்து முடிஞ்சது. நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது நீங்கள் இறக்கி ஆறுனா பிறகு மூடி வைங்க, எல்லாத்தையும் காஞ்சிடும். பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.